அதாவது மனசை உழுக்குன ஒரு சம்பவம் தமிழ்நாட்டே ஆட்டி படைக்குது எங்க மனசு எல்லாருமே. ஒரு ஹிந்தியார பையன் ஒருத்தன் ஜொரா போயிட்டு இருந்தாப்புல. அவரோட மனைவி சுக்கிங்கிறவங்கள ஒரு காளியாங்க ஒரு பையன் வந்து கெடுத்து கொண்டுட்டான். சோ அத பார்த்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கோர்ட்ல இது துபாய் ஹை கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூக்கு தண்டனை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு ஒரு வாய்ப்பு கேட்கிறேன். சொல்றேன், தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னா அந்த பொண்ணு சம்மதிச்சு தானே அவனோட போனுச்சு. பெரிய கிராமமா இருக்கட்டும் சின்னதா இருக்கட்டும், அதாவது உன்னுடைய அனுமதி இல்லாம நான் தொட மாட்டேன். ஆமா ஆமா. அப்ப வந்து காளியாங்கிறவர் வந்து சுக்கி கிட்ட அனுமதியோட தான் பிரச்சனை பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. அந்த சோட்டா பீம்ங்கிற பையன் இருக்காருல்ல, அந்த பையன் என்ன பண்ணிருக்காருன்னா, வீட்டுக்கு மல்லிகை சாமான் சொல்லிட்டு அவர் வந்து லட்டு வாங்க போயிருக்காரு. இந்தியா லட்டு தான் சாப்பிடுவாங்க சரிங்களா? சோ அவங்க லட்டு வாங்க போயிருக்காரு. எங்க ஒசூருக்கு லட்டு வாங்க போனோன்னே அங்க இல்லாம அவ்வளவு தூரம் போய் லட்டு வாங்க போனாரு. இந்தியால ஒரு அண்ணா, அவரோட அவர் ஒய்ஃப அந்த காளியாங்கிற பையன் வந்து கெடுத்துட்டான், கற்பழிச்சுட்டான். சோ அதனால ஹைகோர்ட் வந்து காளியாவுக்கு வந்து சிறுமியை பாலியல் பண்ணிக்கிறோம் அப்படின்னால அவங்க தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நியாயங்கிறீங்களா இல்ல ஓகே மன்னிச்சு விடலாம் சொல்றீங்களா? இது மன்னிச்சுலாம் விடக்கூடாது, உண்மையா இதெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாகணும். சட்டம் வந்து ராஜுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பையன் வந்திருக்கான். அந்த ராஜுங்கிற பையன் அந்த பொண்ணை காப்பாத்த வந்தோடனே அந்த பொண்ணோட ஆட்களை வாங்கி அவனும் ரேப் பண்ணிட்டான். சுக்கிய கற்பழிச்சதுனால காளியா மேல மும்பை ஹைகோர்ட் கேஸ் போட்டிருக்கு. அது தப்பா சரியா? தப்புதான், இது போட்டு தப்புதான், கேஸ் போட்டு கூடாது. ஏன் கற்பழிச்சு தப்பா? கற்பழிச்சு தப்புதான், ஆனா கேஸ் போட்டு கூடாது, தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும்.